ஹலோ வணக்கம். இப்போ கர்நாடகா டூரில் 3வது நாள். நாங்கள் இப்போ தலைக்காவேரி வந்திருக்கோம். தலைக்காவேரி இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள். இதை தாண்டி தான் உள்ளே போகணும். இதுதான் பெரிய நுழைவாயில். இந்த மடிக்கேரி தாலுகாவில் இருக்குது, கூர்கு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, கொடகு டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறாங்க. ஓகே, சுற்றி வர மலைகள்லாம் பாருங்கள். பல மலைகளுக்கு நடுவில் தான் அந்த தலைக்காவேரி உற்பத்தி ஆகின்ற இடம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதை மேலே ஏறி பல படிகள் மேலே ஏறி தான் போகணும். வந்தாச்சுங்க. சைடில் படியில் கொஞ்சம் வெயில் அதிகமாக விடுறதுனால அப்படியே சைடில் சின்ன வாக்வே போட்டிருக்காங்க செட்டோட. அப்படியே வந்துச்சு. இப்போ தலைக்காவேரி, காவேரி பிறக்கும் இடம் இதுதான். ஓ, அப்படியே மேலே வந்தோம்னு சொன்னால் இதாங்க காவேரி உற்பத்தி ஆகிற இடம். இதாங்க மேலே வந்தாச்சு. இதாங்க காவேரி உற்பத்தி ஆகக்கூடிய இடம். இதாங்க இதுதான் உற்பத்தி ஆகிற இடம். இங்கே இறங்கிய உள்ள வந்து இதுதான் குடகு மலையில் உற்பத்தி ஆகின்ற காவேரி. இந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு இப்படி உள்ள போக வேண்டியதான். அப்படியே இங்கே உற்பத்தி ஆகிற காவேரி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அகண்ட காவிரியாக, பெரிய காவிரியாக உருவ மாதிரி வருகின்றது. இந்த வழியாக உள்ளே இறங்கி இதான் பாருங்கள், ஆரிஜின் ஆஃப் ரிவர் காவேரி போட்டிருக்காங்க பாருங்கள். ஆரிஜின் ஆஃப் ரிவர் காவேரி. இங்கே வந்து இறங்கி குளிச்சுட்டு நீர் வாங்கிட்டு போக வேண்டியதான். அப்படியே முடித்து நீராடி விட்டு வரிசையில் வந்து அங்கே அந்த பூசாரியை வந்து நீர் கொடுக்குறாங்க பாருங்கள், தீர்த்தம். கை சூப்பர் சூப்பர். பாருங்க, மக்கள்லாம் அப்படியே வரிசையில் வந்து காவேரி தீர்த்தத்தை வாங்கிட்டு வர்றாங்க பாருங்க. அதில் உள்ளே இறங்கி குளிக்கிறது பாருங்க. அதில் இறங்கி குளிச்சு அப்படியே வரலாம். இங்கே வந்து நில்லு, உள்ளே போக சொல்லல, உன்னை நின்று பாருன்னு தான் சொல்கிறேன். உன்னைய இங்கே நின்று பாரு, நான் குடிக்கல. உன்னை இங்கே நின்று பாரு, நான் அங்கே நின்றுக்க, நான் குடிக்கவே சொல்லலை. உன்னைய இங்கே இருந்துங்க, குளிக்கே தெரியும் மேலே பாருங்க. கீழே தலைக்காவிரியில் நீராடி விட்டு மேலே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது, ஒரு 10 படி ஏறி வந்தோம்னு சொன்னால் ஒரு சிவலிங்கம், ஒரு சிவன் கோவில் இருக்கின்றது. மகாகணபதி சன்னதி. மகாகணபதியை வணங்கிவிட்டு மகாகணபதி தலைக்காவேரிக்கு மேலே இருக்குது. மகாகணபதியை வணங்கிட்டு அப்படியே சுற்றி வர்றோம்.
இது வந்து அகஸ்தீஸ்வரர். இங்கே இருக்கிற சிவனின் பெயர் அகஸ்தீஸ்வரர். அகஸ்தீஸ்வரர் சொல்கிறாங்க. பார்த்துங்க. சிவாய நம. என்னோடைய சிவனியை போற்றி, நாட்டவருக்கும் விரைவாக போற்றி. மேலே அகஸ்தீஸ்வரரை வணங்கி விட்டு வந்த உடனே கீழே ஒரு தொட்டி இருக்குது. இது தீர்த்த தொட்டி. இந்த தீர்த்த தொட்டியில் வந்து மக்கள்லாம் காசை போட்டாங்க. ஓகே, நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. முன்னால் ஒரு நந்தி இருக்குது, நந்தீஸ்வரர் நந்தி இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. இப்போ சிவலிங்கம் இருக்குது. இந்த காவேரி வந்து உற்பத்தி ஆகிற இடத்துல தலைக்காவேரி சைடில் இந்த தீர்த்தம் இருக்குது. ஆமாம், இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு செயலை நினச்சி வேண்டாம்னு சொன்னாங்க, அது நிச்சயம் நடக்கும் என்பது ஐதீகம். ஆமாம், ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்மளாம் வந்து ஒரு வேண்டிக்கிறோம் பார்த்தீங்களா, வேண்டிக்கிட்டு உண்டியில் போடுற மாதிரி காசை தீர்த்தத்தில் போடுறாங்க. இது ஒரு ஆன்மீக செயல். இங்கே வந்து பார்த்தோம், ஐதீகம். ஓகே, பாருங்க, இதுதான் தலை காவேரி உள்ள காவேரி உற்பத்தி ஆகின்ற இடம், ஆரிஜின் ஆஃப் காவேரி. இங்கே வந்து 50 ரூபா கொடுத்து நம்ம வந்து நீராடலாம். ஆமாம், ஒரு ஃபேமிலிக்கு 50 ரூபா. ஆமாம், உள்ளே இறங்கி குளிச்சுட்டு அப்படியே ஆழம்லாம் கிடையாது, ஒரு 4 அடி ஆழம் தான் இருக்கும். அப்படியே நடந்து போயிட்டு முன்னால் இந்த அர்ச்சகர்கள் இருக்காங்க பாருங்கள், பூசாரிகள், அவங்க தீர்த்தம் தருவாங்க. இந்த தீர்த்தத்தை நம்ம மேலே தொளிச்சு விடுவாங்க. ஆமாம், அவங்களே. இங்கு பிறக்கின்ற காவேரி தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அகண்ட காவேரியாக உருமாறி பல லட்சம் ஹெக்டேர் நிலங்களுக்கு வெள்ளாமையை கொடுக்கின்றது. இந்த காவேரி வாழ்க, காவேரி தாய் வாழ்க என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.